Hi students, 11th standard computer application first midterm உண்டான important questions தான் இந்த வீடியோவில் நினச்சி போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் midterm சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 6 பாடம் நினைச்சிங்க அப்படின்னா சிலபஸ் வரும். இதில் நம்ம குறிச்சு கொடுக்கக்கூடிய இந்த கேள்விகள் மட்டும் படித்தாலும் நீங்கள் தாராளமாக ஃபுல் மார்க் நினைச்சிக்கலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம். எப்போவுமே நீங்கள் எந்த ஒரு பாடத்துக்கு பப்ளிக் எக்ஸாம் தயாராகிறீங்க அப்படின்னாலும் சரி, எந்த ஒரு சப்ஜெக்ட் தயாரானாலும் சரி, முதல் பாடத்தை தரவு பண்ணிடுங்க. சரிங்களா? எல்லா கேள்விகளும் ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னா கட்டாயமா படிக்கணும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மீட்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாடம் 1 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குருவினால 11, 12, 14, 18 முடிஞ்சால் இந்த 16வது கேள்வியும் சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா சிறுவினால பார்த்தீங்க அப்படின்னா 19, 20, 21, 25, 26. நெடுவினா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெடுவினால உங்களுக்கு 27, 28. இந்த 2 நெடுவினான முக்கியமான நெடுவினா. இந்த 2ல இருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாமுக்கு 100% வரும். அது நம்ம மிட்டம் டெஸ்டாக இருந்தாலும் சரி, பப்ளிக் டெஸ்டாக இருந்தாலும் சரி, கட்டாயமாக அந்த 2ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஸோ கண்டிப்பாக அந்த 2 கொஸ்டினை தரவு பண்ணிடுங்க. அடுத்ததா பாடம் 2. அதில் குருவினால பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின். இந்த செகண்ட் லெசனை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக இதுல இருந்து ஒரு கணக்கீடு 100% எக்ஸாமுக்கு என்னச்சு அப்படின்னா வரும். லாஸ்ட் டைம் நடந்த பப்ளிக் எக்ஸாம் கூட இதுல இருந்து ஒரு கணக்கீடு கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை படிக்க போறீங்க அப்படின்னா படிக்கும்போது பப்ளிக் எக்ஸாம் தயாராகிற மாதிரி என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க. முதல் 2 பாடத்துல இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே தரவு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாடத்துல ஒரு பிக் கொஸ்டின் கன்ஃபார்ம், செகண்ட் பாடத்துல இருந்து ஒரு கணக்கீடு கன்ஃபார்ம். சரிங்களா? சம்ஸ் கட்டாயமா வரும். ஸோ இதுல இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் ஒன் டைம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? சிறுவினாவை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். நெடுவினாவை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முக்கியம், செகண்ட் கொஸ்டின் முக்கியம். ஃபுல் மார்க் எடுக்கணும், ஹை மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் கொஸ்டின் சேர்த்து ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததான் லெசன் 3. லெசன் 3 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குருவினால செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். நெடுவினான்னு பார்த்தீங்க அப்படின்னா நெடுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். சரிங்களா? இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான் ஒரு மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் எந்த கொஸ்டினும் விடாமல் படிச்சுக்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஃபுல் மார்க் தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். அடுத்ததான் பாடம் 4. குருவினால செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், தென் சிக்ஸ்த் கொஸ்டின். சிறுவினான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், நெடுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். அடுத்ததா ஃபிஃப்த் லெசன்ல குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். சிறுவினால செகண்ட் கொஸ்டின், தென் ஃபிஃப்த் கொஸ்டின். நெடுவினால செகண்ட் கொஸ்டின், தென் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் படிச்சுங்க. அடுத்ததா லாஸ்ட் லெசன் மிட்டம் டெஸ்ட்டுக்கு உண்டான 6வது பாடத்துல உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஆல்ரெடி 5 பாடத்தை குறிச்சு கொடுத்தாச்சு. தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். அதே மாதிரி குருவினால 3 மதிப்பெண் வினாக்கள்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். நெடுவினாவை பொறுத்தளவுக்கு செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக என்ன செஞ்சீங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. கட்டாயம் எக்ஸாம் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.